Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSIR net prepare பண்றவங்களுக்காக கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். CSIR net ஜூன் டிசம்பர் 2024 கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 9 ஆம் தேதி வந்திருக்கு. நம்ம அதுல வந்து அது எப்படி அப்ளை பண்றது, அது எலிஜிபிலிட்டி என்னன்னு வரிசையா ஒவ்வொண்ணா வீடியோ கொடுக்க போறோம். இன்னைக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன மாதிரி இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல போறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோல வந்து நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், பிஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா எல்லாத்தையுமே சொல்ல போறோம் தொடர்ந்து. அதனால நம்ம கூட கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க. இந்த சிஎஸ்சிஆர் டிசம்பர் 2024க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்க்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸுக்கு டீடைல்டு லெக்சர்ஸ் வித் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. இந்த கிராஷ் கோர்ஸா இந்த 2 மாசத்துக்கு மட்டும் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நெக்ஸ்ட் ஜூன் 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நான் நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். அதுல ஜாயின் பண்ணவில்லைங்க அதனால காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 8 months நல்லா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லாருமே நியூ இயருக்கு நம்ம புதுசா ஏதாவது உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த வருஷம் வரக்கூடிய 2025ல நான் நிச்சயமா நெட் கிளியர் பண்ணி ஜேஆர்எஃப் நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்க எடுத்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒருவேளை ஜூன் 2025ல உங்களால கிளியர் பண்ண முடியாட்டினாலும் கூட அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 2025 செஷன்ல நிச்சயமா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப் வாங்க எல்லாரும் ஓடிவாங்க நாளைக்கே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் போய் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இட் வில் பி மோர் அண்ட் மோர் டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய படிக்கணும். நான் சொல்லக்கூடிய ஷெடியூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் பண்ணுனீங்கன்னா நிச்சயமா நீங்க கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்து டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், ஜெனரல் ஆப்டிடியூடு, இது எல்லாத்துக்குமே டீடைல்டு லெக்சர்ஸ் கொடுத்து ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி காட்டுவேன். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு கிளாஸஸ் நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமா பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க ஜாயின் பண்ணுங்க. கிராஷ் கோர்ஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, அல்லது ஜூன் 2025க்கான கோர்ஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜூன் 2025 டுகெதர் வித் டிசம்பர் 2025 தான், கம்பைண்டா தான் கிளாஸ். வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது நிறைய என்னால நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பேன் அப்படின்னா தான் இதை வந்து கிளியர் பண்ண முடியும். சும்மா ஏனதோன இன்னைக்கு ஒரு தடவை படித்தோம், நாளைக்கு 4 நாள் கழிச்சு ஒரு தடவை படித்தோம் அப்படின்னாலும் கிளியர் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா கட்டாயமா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்ல ஃபாலோ பண்ணுங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன, டிசம்பர் 2024க்கு எலிஜிபிலிட்டி என்ன. ஓசிக்கு 55% இன் பிஜி, பிஜில 55% எடுத்திருக்கணும். மற்றவங்க எல்லாருக்குமே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எல்லாருக்குமே 50% பிஜில எடுத்திருந்தா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் மெயில், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ளை பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் நம்மளுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். அதனால நீங்க அப்பா மெயில் ஐடி கொடுத்தேன், அம்மா மெயில் ஐடி கொடுத்தேன், ஃபோன் நம்பர், வீட்டில் உள்ள ஃபோன் நம்பரை கொடுத்தேன் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. 2வது கட்டாயமா அந்த மெயில் ஐடியையும் ஃபோன் நம்பரையும் கடைசி வரைக்கும் நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நம்ம ஜேஆர்எஃப் ஸ்டைஃபன் வாங்குறது வரைக்கும் மாற்றவே கூடாது. அதுக்கு நீங்க கரெக்டான ஒரு மெயில் ஐடியையும் கரெக்டான ஒரு ஃபோன் நம்பரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நிச்சயமா எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும், இம்மீடியட்டா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி மெயில் ஐடியும் அந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பரையும் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜேஆர்எஃப்க்கு 30 இயர்ஸ், ஓசிக்கு
லேடிஸ் அண்ட் அதர்ஸுக்கு வந்து 35 இயர்ஸ். அதர்ஸ்னு நான் சொல்லக்கூடியது ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எல்லாருக்குமே 35 இயர்ஸ். 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது போன தடவையிலேருந்து இந்த தடவை மாறி இருக்கு, லாஸ்ட் டைமோட மாறி இருக்கு இந்த தடவை. இதில் பார்த்தீங்கன்னா 30 to 35 இயர்ஸ். இதில் வந்து ஜேஆர்எஃப்க்கு தான் ஏஜ் லிமிட் இருக்கு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, அட்மிஷன் டு பிஹெச்டிக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனால் அந்த அட்மிஷன் டு பிஹெச்டியும் ஜேஆர்எஃப்பும் நம்மளுக்கு 1 இயர் வேலிடிட்டி தான். அதுக்கு முன்னால நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் ஃபெலோஷிப்க்கு ஜாயின் பண்ணிடணும் கட்டாயமா. அப்படின்னா தான் நீங்க வந்து இந்த ஸ்டைஃபண்டை கிளைம் பண்ணி வாங்க முடியும். அதே மாதிரி அட்மிஷன் டு பிஹெச்டியும் அப்படிதான். அட்மிஷன் பிஹெச்டி வந்து அந்த கிளியர் பண்ண 1 இயருக்குள்ள நீங்க வாங்கியிருக்கணும். இந்த எக்ஸாம் வந்து 3 கேட்டகரியா நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் இருக்கும், கட் ஆஃப் பொறுத்து தான் முடிவாகும். இது ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கிறவங்க ஜேஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பிஹெச்டி அட்மிஷன் 3க்குமே எலிஜிபிளா இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரியில உள்ளவங்க ஜேஆர்எஃப்க்கு எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் பிஹெச்டி அட்மிஷனுக்கும் எலிஜிபிளா இருப்பாங்க. தேர்ட் கேட்டகரியில உள்ளவங்க ஜேஆர்எஃப்க்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க, பிஹெச்டி அட்மிஷனுக்கு மட்டும் எலிஜிபிளா இருப்பாங்க. இது வந்து கட் ஆஃப் பொறுத்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஹையஸ்ட் கட் ஆஃப்ல நம்ம வந்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஒன்று போல கிடைச்சிரும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, ஜேஆர்எஃப்க்கும் அட்மிஷன் டு பிஹெச்டிக்கும் 1 இயர் வேலிடிட்டி. ரிசல்ட் வந்ததுலேருந்து 1 இயருக்குள்ள நீங்க ஜேஆர்எஃப் ஏதாவது ஒரு இடத்துல ஃபெலோஷிப்க்கு ஜாயின் பண்ணியிருக்கணும். வருஷத்துக்கு 37,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அந்த 37,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு 3வது வருஷத்துக்குள்ள நீங்க பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 42,000 நம்மளுக்கு அதுக்கு 3வது வருஷத்துல இருந்து நீங்க பிஹெச்டி முடிக்கிறது வரைக்கும், அதாவது உங்களுடைய கைடு சொல்றது வரைக்கும் கொடுப்பாங்க. 5 இயர்ஸ் மேக்ஸிமம், 3 to 5 இயர்ஸ். அப்போ 5 இயர்ஸ்க்குள்ள அதாவது பாதியில உங்களுக்கு அதுக்கு முன்னாலே நீங்க முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அதுலோட நம்மளுக்கு ஸ்டைஃபண்ட் நின்று போயிடும். 42,000 ஸ்டைஃபண்ட் 3rd இயருக்கு பிறகு. இதே இது நீங்க ஜேஆர்எஃப் முடிச்சுட்டு நீங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷமும் 37,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். 3 வருஷமும் 37,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் மட்டும் கிடைக்கும். அதுக்கு பிறகு பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும், ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அதுக்கு பிறகு இது கண்டினியூ ஆகாது. சரிங்களா? நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து ஒரு பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டைஃபண்ட் காலகட்டம் முடியறதுக்கு முன்னால் நல்ல இடத்துல நீங்கள் பிளேஸ் ஆகுற மாதிரி தான் உங்களுடைய லைஃப் இருக்கும். அதனால இதை ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத அல்டிமேட் எய்மா வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓசிக்கு 1150 ரூபா, ஓபிசி என்சிஎலுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் 600 ரூபாய், மற்றவங்க எல்லாருக்கும் அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து இது வந்து 325 ரூபாய். இதுதான் நம்மளுக்கு மெயினா உள்ளது. இது வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல அப்படிங்கறது ஒரு டெமோ வீடியோ கொடுப்பேன் அடுத்தால. அதனால நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் 2024 அப்ளை பண்ணி முடிக்கிறது வரைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய சேனல். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. இதுல வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு தனியா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஓபிசி என்சிஎல் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ கொடுக்குறேன். அதனால தொடர்ந்து பாருங்க. அடுத்து என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து தனியா வீடியோ கொடுக்க போறேன். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிராஷ் கோர்ஸ்ல சிஎஸ்ஆர் நெட் மேத்ஸுக்கு 2 மாசம் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை இது வந்து கிளாஸ் கோர்ஸ் வேண்டாம், ஜூன் 2025க்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் வந்து நான் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நியூ இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிஎஸ்ஆர் நெட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது போக என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆயிக்கோங்க. எல்லாத்துலேயுமே நான் தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். டெய்லி ரீல்ஸ் கொடுப்பேன், டெய்லி சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் கொடுப்பேன். அதனால நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட் 2024 கிளியர் பண்ணுறதுக்கோ அல்லது அடுத்து வரக்கூடிய ஜூன் 2024 கிளியர் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.